வணக்கம். இது ஏட்டன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருந்தார். அதாவது தொகுதி சீரமைப்பு சம்பந்தமாக அனைத்து கட்சி, அதாவது தமிழகத்தில் இருக்கிற 63 கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். அதில் 57 கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க. திமுகவோட கூட்டணி கட்சிகளும், அதிமுக, தவேக, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய அனைத்து கட்சிகளும் கலந்துருக்காங்க. பாரதிய ஜனதா, நாம் தமிழர் அந்த கூட்டத்தில் கலந்துக்காமல் புறக்கணிச்சிருக்காங்க. கூட்டத்தில் பல ஆலோசனைகள் எடுக்கப்பட்டாலும் தொகுதி சீரமைப்புங்கிறது எப்படி நடக்க போகுது, அது கடந்து வந்த வரலாறு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த தொகுதி சீரமைப்புங்கிறது சட்டமா இல்லை வரலாறு வகையாக வந்த ஒரு சீரமைப்பா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய இறையாண்மை சட்டங்கள் நிறைவேற்றினப்பவே ஒவ்வொரு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு நடத்தணும், அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தணும் அப்படிங்கிறது சட்டமாகவே கொண்டு வந்திருந்தாங்க. 1961 8 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி, அதாவது நாடாளுமன்ற பிரதிநிதி இருக்கணும் அப்படின்னு ஒரு டிராஃப்ட் கொண்டு வந்து அதன் பிரகாரம் ஃபங்க்ஷன் ஆனது தான் இந்த சட்டம். இந்த சட்டம் 1972 அதாவது எமர்ஜென்சி பீரியட் அமல்படுத்தினப்போ இருந்த இந்திரா காந்தி அவர்கள் தலைமையான அரசு 2001 வரைக்கும் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க, அது வரைக்கும் எந்த மாற்றங்களும் இருக்காது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. 2002 இருந்த வாஜ்பாய் அவர்களோட தலைமையான அரசு 2026 வரைக்கும் எந்த மாற்றங்களும் இருக்காது, 543 பாராளுமன்ற உறுப்பினர்களோடவே தொடரும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருந்தாங்க. படி 2021 கணக்கெடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா காலகட்டத்தினால தள்ளி போட்டுச்சு. இப்போ வரைக்கும் அதற்கான எந்த முன்னெடுவடிக்கைகளோ இல்லை அதுக்கான ஒரு திட்டத்தையோ மத்திய அரசாங்கமோ இல்லை மத்திய அரசாங்க பிரதிநிதிகளோ யாருமே எதுவும் சொல்லலை. இந்த சட்டம் இனிமேல் எவ்வாறு செயல்படுத்தப்படுங்கிறது மத்திய அரசாங்கமே சொன்னதாக உண்டு. இது எப்படி நடத்தப்படும் அப்படிங்கிறத மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு சில ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காரே தவிர அதற்கான குழு நியமிக்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை. இனிமேல் போக போக தான் நம்மளுக்கு அது தெரிய போகுது. ரெண்டாவது, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னென்ன பேசுனாங்கன்னு பார்க்க போனால், திமுகவும் அவங்க கூட்டணி கட்சிகளும் இந்த தொகுதி மறு சீரமைப்புங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நடத்தப்பட்டால் தென் மாநிலங்கள் எல்லாமே பிரதிநிதித்துவம் இழக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது மூலிமா எங்களுக்கு உண்டான பிரதிநிதிகள் கம்மியாகிறதும், வட மாநிலங்கள் பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகரித்ததும், அதுக்கான மக்கள் பிரதிநிதிகளை அதிகப்படுத்தினா நாடாளுமன்றத்தில் அவங்களோட குரல் பெருசாக எதிரொலிக்கும், அப்புறம் அவங்களோட கோரிக்கைகளை முதன்மையாக வச்சு நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு அச்சப்பாட்டை தெரிவிச்சிருக்காரு. இதில் முழுக்க முழுக்க நியாயம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் மக்கள் கட்சி சார்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது, இன்னும் மத்திய அரசாங்கம் இதற்கான எந்த வித நடவடிக்கைகளோ இல்லை அதற்கான எந்த அறிவிப்புகளோ இல்லாத சமயத்தில் இதை பற்றி நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக கலந்துக்கிட்ட புஷி ஆனந்த் அவர்களும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு. அதிமுக சார்பாக கலந்துக்கிட்ட ஜெயக்குமார் அவர்களும் இதே மன்ற பிரதிநிதித்துவம் இலக்க நேரிடும்போது தென்னிந்தியா முழுக்க சேர்ந்து ஒரு குரலாக ஒலிக்கணும் அப்படிங்கிறதையும் முன்னெடுத்து சொல்லியிருக்காங்க. மூணாவது, இந்த சட்டம் எவ்வாறு அமல்படுத்தப்படும் அப்படின்னு பார்க்க போனால், முதல்ல இதுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். அதற்கு மத்திய அரசாங்கம் ஒரு குழு நியமித்து அது உச்சநீதிமன்றத்தை ஒப்புதல் படி நடத்தப்படும். அந்த குழுவுக்கு மத்திய அரசாங்கம் சில ஆலோசனைகள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த தொகுதிகளையும், அதாவது எந்த மாநிலங்களையும் எந்த தொகுதியிலையும் குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் மக்கள் தொகை அதிகரித்த மாநிலங்களில் எந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகரிச்சிருக்குது அது சார்ந்து தொகுதிகளை சீரமைக்கிறதுக்கு, அதாவது அதோட பார்டரை ரீபில்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சதவீத அடிப்படையில் இதில் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அதே சதவீத அடிப்படையில் தென்னிந்தியாவுக்கும் இன்க்ரீஸ் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் 80 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. அங்கே 2 அளவுக்கு தொகுதி எந்த மாநிலத்தில் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கான தொகுதிகளில் மற்ற மாநிலங்களையும் இன்க்ரீஸ் பண்ணி இந்த டிராஃப்டை ஒரு வடிவமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த டிராஃப்டோட முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தா, பாராளுமன்றத்தில் 3% மகளிருக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்தியிருக்காங்க. அந்த இடஒதுக்கீடை அமல்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கண்டிப்பாக வேணும். அதே நேரத்தில் SC and ST தொகுதிகள் மறுசீரமைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த தொகுதி சீரமைப்பு அப்படிங்கிறது கட்டாயம் நடத்தப்பட வேண்டியது. இந்த சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படின்னா, 2026 மத்திய அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்து அது உச்சநீதிமன்ற ஒப்புதலின்படி நடந்து 2029 அமல்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2029 அமல்படுத்தப்பட்டாலும் அது அவசர கால நடவடிக்கைகளில், அது அவசர கதியான நடவடிக்கையாக இருக்குமோ தவிர எளிமையாக கடந்து போக முடியாது.
இருந்தாலும் மத்திய அரசாங்கம் இதை வந்து கால நீட்டிப்பு செஞ்சு, அதாவது இன்னும் ஒரு 10 வருட காலத்துக்கு இந்த டிராஃப்டில் எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு கொண்டு வந்து அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து சென்சஸ் எடுத்து அதன்படி மகளிர் எவ்வளவு, எஸ்சி எஸ்டி மக்கள் எவ்வளவு, எந்த தொகுதியில் இவங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்க, அந்த தொகுதிகளில் வந்து அவங்களுக்காக கொடுத்துட்டு மற்ற தொகுதிகளில் ஜென்ரல் கோட்டாவில் கொண்டு வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 4வது, இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது திமுகவினால அரசியல் ஆதாயத்துக்காக நடத்தப்பட்டதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பிஜேபி மேலே ஒரு எதிர்ப்பலை இருக்குது. அது எங்களுக்கு கன்சாலிடேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முதன்மை நோக்கத்தோடவே இது நடத்தப்பட்டதாகவும் இருக்கலாம். 2வது, அது தென்னிந்திய அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் நாம் முதன்மையாக இருந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் இது நடத்தியிருக்கலாம். இது போக போக தான் நமக்கு தெரிய போகுது, பொறுத்து தான் பார்க்கணும்.